இது கொஞ்சம் பட்ஜெட்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் வந்தாலும் Yeah, இது we don't படத்துக்கு see it. நல்லது. AGS ல சோ நாங்க பார்க்க மாட்டோம். ஓகே தட் வே யூ வெரி கிளியர். ஏன்னா படம் ஹிட் ஆகணும்ல. இதெல்லாம் பார்த்துட்டு டைட்டா கட் பண்ணிட்டு டேபிள் ப்ராஃபிட் ஒரு அமௌண்ட் வச்சுட்டு பேடா படம் கொடுத்தா வாட் இஸ் த பாயிண்ட்? See, for us, it's a business. I have an OTT partner at Netflix, right? He buys my films and he trusts me to give a good quality content. I have satellite partners. Okay, I have my distributors. அடுத்த படமும் அவங்க கிட்ட தான் நான் போகணும். ரைட். அண்ட் திஸ் இஸ் மை பிஸ்னஸ். நான் இதை திருப்பி திருப்பி கொடுத்துட்டு இருக்கணும். எப்படி எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட்டோ எனக்கும் வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். ரைட். அப்படின்னா வந்து இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சம்டைம்ஸ் என் ப்ராஃபிட் கம்மியானாலும் படத்துக்கு நல்லதுன்னா படத்துக்கு நல்லது தான் நாங்கள் பண்ணியாகணும். அதுதான் வந்து எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ரைட். ஸோ வி டாக்கிங் அபவுட் மணி, ரைட்? ஆஸ் அ ப்ரொடியூசர், வாட் இஸ் யுவர் டேக் ஆன் ஸ்டார் salaries, director salaries? My thing is star salary should be completely proportionate to the box office revenue. ஓகே. That is how we decide. ஒரு ஆக்டருக்கு இதுதான் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெவென்யூனா அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி சேலரி இருந்தால் தான். ஏன்னா நாங்கள் வந்து படத்தை தேட்டருக்கு தான் பண்ணுறோம். நாங்கள் எந்த படத்தையுமே வந்து ஓடிடியில் இவ்வளோ, சேட்டலைட்டில் இவ்வளோ, அதில் நாங்கள் சேஃப்டி பார்த்துட்டு தேட்டரிக்கல் ப்ராஃபிட்ன்ற மாடலில் நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம். எங்களுக்கு தேட்டரில் வந்து சேஃப்டி பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டாருக்கு ஸோ நீங்கள் 100 கோடி செலவழிச்சிங்கன்னா அந்த 100 கோடி வந்து தேட்டர் வழியாக வரணும். எங்களுக்கு வரணும். ஸோ எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரா. எஸ், அது மாதிரி தான் நாங்கள் இன்ட்ரெஸ்டிங் மாடல். பிகாஸ் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு 100 கோடி நான் செலவழிச்சேன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து 25 crores வரும், சேட்டலைட்லேருந்து 10-15 crores வரும் சம்திங், அதுவே ஒரு 40. ஸோ தேட்டர்லேருந்து ப்ளஸ் மியூசிக் ரைட்ஸ், அதர் லாங்குவேஜ் ரைட்ஸ், ஸோ தேட்டர்லேருந்து 40 கோடி வந்தால் போகிறோம். தட்ஸ் ஹவு லாட் ஆஃப் பீப்புள் ஒர்க். இல்லை, இது எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. வை டு யூ சே ஸோ? ஏன்னா இதில் தான் அப்போது வந்து பயம் வரும். ஒரு ஜட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல. ஏன்னா வந்து ஒரு ஓடிடியோ சேட்டலைட்டோ அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு. படம் ரிப்போர்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரைட். அது வருது, அது வந்துடும். வாட் எவர் த ரிப்போர்ட் ஆஃப் த ஃபிலிம், தே வில் பே, தே அடியர் டு தியர் கமிட்மெண்ட்ஸ். இட் ஒன்லி ரிஃப்ளெக்ட் when you go back to the next film to them. இந்த படத்தை வரைக்கும் இட் இஸ் டன். அப்போது எங்கே ப்ரெஷர்? வேர் இஸ் அ ப்ரெஷர் டு பர்ஃபார்ம்? ஒன்லி வென் யூ ஆர் கம்மிங் டு அன் ஆடியன்ஸ் அண்ட் யூ ஆர் கெட்டிங் ஜட்ஜ்ட் தேர், அதுதான் ஒரு ட்ரூ சக்ஸஸ். அதுக்கப்புறம் அது மற்ற சேனல்ஸில் செகண்டரி அண்ட் டெர்ஷரியாக போய் செலிப்ரேட் பண்ணும்போது தான் வந்து யூ ஆர் அச்சீவிங் சம்திங். ஓகே. அந்த ப்ரெஷரை நம்ம எடுத்தாதான், அந்த ப்ரெஷரில் ஒர்க் பண்ணாதான் ஒரு பட்ஜெட்குள்ளே ஒர்க் பண்ண முடியும். அந்த கம்ஃபர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டோன்னா ப்ரெஷரில் சி ஒரு டைமண்ட் இஸ் மேட் அண்டர் ப்ரெஷர். யூ வாண்ட் மேக் சம்திங் குட், யூ ஹேவ் டு ஹேவ் ப்ரெஷர். யூ கான்ட் மேக் சம்திங் ரிலாக்ஸ்ட், ஐ ஹவ் ஆல்ரெடி மேட் மை மணி, யூனோ லெட்ஸ் ஹேவ் ஃபன் வித் இட்னு பண்ண முடியாது. தியேட்ரிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ப்ரொடியூசருக்கு தேவை. அண்ட் ஆல்சோ மேபி பிகாஸ் மை மல்டிப்ளெக்ஸஸ், தேட்டர், ஐ வாட்ச் மை ஃபிலிம்ஸ் ஒன்லி இன் தேட்டர்ஸ். எனக்கு அந்த பல்ஸ் தெரியணும். ஒரு ஆடியன்ஸ் வந்து எந்த சீனுக்கு கிளாப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு லென்த் பிடிக்கிறதா, இல்லை என்ன ஒர்க் ஆகுது, என்ன ஒர்க் ஆகலைன்றது. ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில் நிறைய பேர் நினைக்கிறாங்க ப்ரொடியூசர்னா செக்கை எழுதிட்டு வித்துட்டு பணம் பண்ணிட்டு போகிறாங்கன்னு. அப்படி கிடையாது. நாங்களும் கதை கேட்போம். எங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. எங்களுக்கு அது ஒர்க் ஆகணும்னு தெரியும்னா அது ப்ரொடியூசர் எங்கள் நாலேஜ் நாங்கள் வளர்த்துக்கணும். என்ன ஒர்க் ஆகுது, என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, என்னெல்லாம் டெக்னீஷியன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுவோம்.